ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு இடத்துக்கு திரண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் மதுரை. எதுக்காக, யாருக்காக அப்படின்றது பார்க்கும்போது விஜயனுக்காக தான். ஸோ இன்னைக்கு டிவிகேயோட 2வது மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்துட்டு மதுரையிலே நடக்க போகுதுங்க. இன்னைக்கு 3 மணிக்கு அந்த மாநாடு வந்துட்டு தொடங்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாநாடு இன்னைக்கு தொடங்குது அப்படின்ற பட்சத்தில் சின்ன சின்ன குழந்தைகள், பெண்கள், யங்ஸ்டர்ஸ், பெரியவங்க, சின்னவங்கன்னு பாரம்பட்சம் பார்க்காம ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருமே இப்போ மதுரையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு 2வது மாநாடு டிவிகேல இருக்குது. ஸோ முதல் மாநாடு விக்ரவாண்டியில் எந்த அளவுக்கு ஒரு மிக பெருசாக பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு யாருமே மறந்துருக்க மாட்டோம். பட் இன்னைக்கு மதுரையிலையுமே நடக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி ஒரு சேஃப்டி விஷயங்கள்லாம் இவங்க வச்சிருக்காங்க, இப்போதைக்கு அங்கே இருக்கிற நிலவரம் என்னவா இருக்கு, இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட பார்க்கிங் எல்லாம் கம்ப்ளீட்டடாக ஃபுல் ஆகி கிட்டத்தட்ட மாநாட்டில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தை திரும்பி புதுசா வந்து அமைச்சு ஒரு பார்க்கிங்கை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற டிவிகேவோட தொண்டர்கள். ஸோ இது கூட ஒரு உயிருமே போயிருக்கு. டிவிகே 2வது மாநாடுல ஒரு 19 வயசு பையன் வந்துட்டு இறந்திருக்கான். அதுக்கப்புறமா 100 அடி கம்பம் வந்துட்டு ஒரு கார் மேல டமால்னு விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நேத்திக்கு மட்டுமே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மாநாடுல என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, முதல்ல நடந்த மாநாடுல என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே 2வது மாநாடுல சரி பண்ணிட்டாங்களா, என்னென்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு, அங்க பெண்கள் வராங்க, குழந்தைகள் வராங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குன்றது ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு இன்னைக்கு மதுரையில் நடக்க போகுது. இந்த ஒரு மதுரையில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த மதுரை போடுற ரூட் முழுக்கவே வந்துட்டு பெரிய பெரிய பேனர்கள், அப்புறம் டிவிகேயோட ஃபிளாக்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக வந்துட்டு ரோடு முழுக்க அலங்கரிச்சு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அலங்கரிச்சு வச்சிருக்கிறத வச்சே வந்துட்டு ஏகப்பட்ட மக்கள் படையெடுத்து வந்திருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு மதுரையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது விஜய் அண்ணா அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு மாநாடு மதுரையில் நடக்குதுன்னா ஏகப்பட்ட மக்களை ஒரு மேக்னெட் மாதிரி விஜய் அண்ணா இழுத்துக்கிட்டு இருக்காரு மதுரைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கூடவே அந்த ஒரு மாநாட்டில் வைக்கப்படுற ஒரு பேனர் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பேனர்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்துட்டு வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு பேனர். இந்த ஒரு பேனருக்கு பின்னாடி தொண்டர்கள் என்ன ஒரு அர்த்தம் சொல்றாங்க அப்படின்றப்போ, இந்த பேனரை நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறமா விஜய் அண்ணா இருப்பாரு. ஸோ அண்ணாவுக்குமே எம்ஜிஆர் அவர்களுக்குமே மதுரை மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்தது அவங்களோட அரசியல் வாழ்க்கையில. ஸோ இன்னைக்கு விஜய் அண்ணா அங்கேயும் ஒரு காலடி எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் அண்ணாவுக்கு எப்படி முக்கியமா இருக்கோ, எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி மதுரை முக்கியமா இருக்கோ, அதே போல இப்போ விஜய் அண்ணாவும் வந்திருக்காரு. இதுவுமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மாநாடு விஜய் அண்ணாவோட அரசியல் வாழ்க்கைக்கு இது அமையும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போ மாநாடோட சிச்சுவேஷன் தான் என்னவா இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது நேத்திக்கு வரைக்கும் இந்த மதுரையில் நடக்கிற இந்த விஜய் அண்ணாவோட மாநாடுல கம்ப்ளீட்டடா ஆல் செட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கரா இருக்கட்டும், பேனர்ஸா இருக்கட்டும், லைட் செட்டிங்கா இருக்கட்டும், அங்க உட்கார அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை மேடைகள் இருந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி நேத்திக்கு விஜய் அண்ணாவுமே சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. விஜய் அண்ணாவோட அப்பா அம்மா அவங்களுமே வந்துட்டு மதுரைக்கு வந்தாச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, இது மாநாடோட சைடு விஷயம் இருந்தாலும் மக்கள் சைடுல இருந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றப்போ இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு தான் இந்த மாநாடு தொடங்குது. ஆனா நேத்துல இருந்தே மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்றப்போ கேட்கும்போது, போன வாட்டி விக்ரவாண்டியில் வந்துட்டு மாநாடு நடக்கும்போது அந்த ஒரு இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்துட்டு உள்ளே போக முடியல. மாநாடுல நிறைய பேர் ரோட்லேயே நிற்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் விஜய் நான் பார்க்கவே முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நடக்க போகிற இந்த ஒரு மாநாடுக்கு நேத்திக்கே வந்துட்டு பல மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சின்ன சின்ன ஸ்கூல் குழந்தைகள் வந்திருக்காங்க, பெண்கள் வந்திருக்காங்க, அதே போல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே நேத்துல இருந்தே குவிய ஆரம்பிச்சாங்க. ஸோ லிட்டரலி பார்க்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு எப்படி கூட்டமாக ஃபேமிலியாக வருவாங்களோ அந்த மாதிரி ஃபேமிலியாக அந்த மாநாடுக்கு நேத்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று நைட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் அந்த மாநாடுல அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இடத்த பிடிச்சிக்கிட்டு. ஸோ இதனால பார்க்கிங்கே, அந்த மாநாடோட பார்க்கிங்கே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இப்போ பார்க்கிங் ஃபுல் ஆனதுனால அடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மிகப்பெரிய ஒரு எம்டி ஸ்பேஸை வந்துட்டு உடனே பிடிச்சி அங்கே ஒரு பார்க்கிங்கை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாநாடோட தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 2 பார்க்கிங், இந்த மாநாடு பக்கத்தில் இருக்க பார்க்கிங் கம்ப்ளீட்டடாக ஃபுல்லாகி அடுத்த ஒரு 3 கிலோமீட்டர்ல வேற ஒரு பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கிளம்புற நீங்க இந்த ஒரு மாநாடுல போகும்போது அந்த ஒரு 3 கிலோமீட்டர் வண்டியை விட்டுட்டு தான் அந்த மாநாடுக்கு நீங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு டிவிக்கோட
2வது மிகப்பெரிய மாநாடு மதுரையில் நடக்கும்போது வர மக்களுக்கு டிவிகே தொண்டர்கள் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல ஸ்நாக்ஸ் பேக்ஸை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஸ்நாக்ஸ் பேக்ஸ் வந்துட்டு வர மக்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு புரியல எப்படி இது 2.5 லட்சம் ஸ்நாக்ஸ் பேக்ஸ் வர மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பத்தும் அப்படின்றது. ஏன்னா போன வாட்டி நம்ம விக்ரவாண்டியில் அந்த முதல் மாநாடுல கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. நீங்க ட்ரோன் ஷாட்லாம் பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் முதல் மாநாடுக்கே வந்தாங்க. அப்போ 2வது மதுரையில் நடக்கிற மாநாடுக்கு இந்த 2.5 லட்சம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பேக்ஸ் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்காங்கன்னா இது எந்த அளவுக்கு பத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. சில பேருக்கு தான் கைக்கு அது கிடைக்கும், இன்னும் நிறைய பேருக்கு அது கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்க எப்படி இதை பிளான் பண்ணாங்கன்றது தெரியல. அதே போல அந்த மாநாடுல கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் சார்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ இதுவுமே கண்டிப்பா பத்தாத ஒரு விஷயம் தான். ஏன்னா 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வர மக்கள் உள்ள உட்காரதுக்கு இது எந்த அளவுக்கு பத்தும் அப்படின்றது தெரியல. அது கூடவே வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்றப்போ இந்த ஒரு மாநாடுல கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு 7 என்ட்ரன்ஸ் கேட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 7 என்ட்ரன்ஸ் கேட் மூலியமா தான் நீங்க அந்த ஒரு மாநாடுக்குள்ளேயே போகிறதுக்காக ஒரு விஷயம் இருக்கும். வேற எந்த வழியிலுமே நீங்க போக முடியாது. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்ல 7 முக்கியமான கேட் வழியா தான் நீங்க உள்ள போகிறதுக்கான ஒரு வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம், நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமா பெண்களுக்காக 2 ஒரு செப்பரேட்டான ஒரு தனி இடங்களை வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க பெண்கள் அதுக்கப்புறமா கை குழந்தைகளை வந்துட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு தனி ஸ்பேஸ், அந்த இடத்துக்கு ஆண்கள் யாரும் உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு தனி ஸ்பேஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இதுலயும் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்போ ஃபேமிலியாக தான் எல்லாருமே நேற்றுலேருந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா பசங்க இருக்கும்போது அம்மா மட்டும் தனியாக இருந்துட்டு அப்பா கூட 2 பசங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை அம்மா கூட 2 பசங்க இருக்கும்போது அப்பா தனியாக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் மாநாடுல ஏகப்பட்ட கூட்டம்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் இதை வந்து எப்படி அவங்க சமாளிக்க போறாங்கன்றது தெரியல. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்றப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த சினிமா படத்தெல்லாம் விஜயண்ணா படம் வரும்போது பட்டாசெல்லாம் வெடிப்போம்ல சினிமா தியேட்டர்ல, அந்த மாதிரி கதையே இந்த மாநாடுல பண்ணக்கூடாது. பட்டாசு கிட்டாசு யாருமே வெடிக்கக்கூடாது, யாரும் உள்ளேயும் எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபயர் போதும் அந்த மாநாடு மிக பெருசா ப்ராப்ளத்துக்கு உண்டாக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு பட்டாசு கிட்டாசு எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. 2வது வந்துட்டு எந்த ஒரு வீடியோஸுமே வந்துட்டு நீங்க எடுக்காதீங்க. விஜயண்ணா பேசும்போது சரி, இந்த மாநாடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களை பத்தி பேசும்போதும் வீடியோஸ் யாரும் எடுக்காதீங்கன்றது சொல்றாங்க. பட் ஆப்வியஸ்லி அதை யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபோன் கையில தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வீடியோஸ் எடுப்பாங்க தான். ஸோ அதுக்கப்புறமா யாருமே பிரெக்னன்ட் உமன்ஸ் முக்கியமா வராதிங்க மாநாடுக்கு. ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்கி ஆயிடும் சொல்லி அது ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல கை குழந்தைகள் வச்சுக்கிட்டும் பெண்கள் வராதிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மதுரையில் நடக்கிற இந்த மாநாடுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து 2 வீலர்ல வந்துட்டு கொடியை கட்டிக்கிட்டு வராங்க நிறைய பசங்க. ஸோ அந்த மாதிரி 2 வீலர்ல யாருமே வராதிங்க. இந்த அளவுக்கு ரிஸ்கியா வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு மாநாடுக்கு வரணுன்றது அவசியம் இல்லை, நீங்க உங்க வீட்டிலேயே இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸுமே சொல்றாங்க. ஸோ 2 வீலர்ல லாங் டிரைவை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. அதே போல யாருமே ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அப்படின்றது பண்ணாதீங்க அப்படின்றதும் சொல்றாங்க. யாரும் குடிச்சுக்கிட்டும் உள்ள வராதிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வரவங்க யாரும் வந்துட்டு எந்த ஒரு சேதமும், அதாவது சேர்ஸ் உடைக்கிறதோ கம்பிகளை உடைக்கிறதோ இல்லைன்னா வேற ஏதாவது லைட்ஸை உடைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு ஈடுபடாது. ஏன்னா விக்ரவாண்டியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து ஏகப்பட்ட சேர்ஸ் வந்துட்டு உடைஞ்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த டிவிக்கோட தொண்டர்கள் வந்துட்டு மக்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு மாநாடுல பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒரு மாநாடோட ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு 10 மெடிக்கல் கேம்பும் ரைட் சைடில் ஒரு 10 மெடிக்கல் கேம்பும் வந்துட்டு செட் பண்ணி இருக்காங்க. அதுக்கு தேவையான மெடிக்கல் ஒர்க்கர்ஸுமே இருக்காங்க, டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா 2லேருந்து 3 ஆம்புலன்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சி சர்வீஸ்க்காக செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட பவுன்சர்ஸை செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பவுன்சர்னா பெண்களுக்கு நாளைக்கு பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு விஷயங்கள் தேவைப்படுதுன்றப்போ லேடிஸ் பவுன்சர் அதே போல ஜென்ஸ் பவுன்சர் 2 பவுன்சர்ஸுமே வந்துட்டு இதில் இருக்காங்க. ஸோ லேடிஸ்க்கு தேவையான உதவிகளை லேடிஸ் பவுன்சர் பண்ணுவாங்க, ஜென்ஸுக்கு தேவையான உதவிகளை ஜென்ஸ் பவுன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுன்சர்ஸை வச்சிருக்காங்க. பொதுமக்கள் நீங்க பவுன்சருக்கு வந்துட்டு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவங்க சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேட்டு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது கூடவே இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி, ஏன்னா முதல் தடவை வந்துட்டு முதல் மாநாடுல தண்ணி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. பட் இந்த ஒரு இடத்துல வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னதான் தண்ணீர் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணாலும் எத்தனை டேங்க் லாரிகள் கொண்டு வந்தாலும் பட் இன்னைக்கு வர அந்த கூட்டத்தில் அந்த தண்ணிகள்லாம் சத்தியமா பத்தவே பத்தாது தான். பட் இருந்தாலும் நீங்க போகிற மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான தண்ணீரை நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுங்க. பட் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாலும் பட் அது டெஃபினட்டா பத்தாது அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இது கூடவே வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை பற்றி எதுவுமே இன்னும் பேசலாம். ஏன்னா அங்கே போன வாட்டி விக்ரவாண்டியிலே வந்துட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சில டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்றதுனால ஒரு வருத்தமாக இருந்தது. பட் இந்த ஒரு மாநாட்டிலையும் அதே ஒரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி பற்றியான சில விஷயங்கள் எங்கேயுமே நான் படிக்கவும் இல்லை. ஸோ அங்கே மேபி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எதுன்றது இருக்காதுன்றது நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ரெண்டாவது மாநாடு டிவிக்கு தொண்டர்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு மாநாடுன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாகவும் போங்க. சரி, இந்த ஒரு மாநாடுல வந்துட்டு கிட்டத்தட்ட நேற்றுக்கு மட்டுமே ஒரு 3 மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சது. அதுல முதல் பிரச்சனை என்ன அப்படின்றப்போ, ஒரு 19 வயசு பையன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து இருக்கான். செகண்ட் இயர் படிக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவன் பேர் வந்துட்டு காளீஸ்வரன் அப்படின்றது சொல்றாங்க. அந்த பையன் விஜய் ஃபேன் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக இந்த மாநாடுல நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் ஒன்று இருக்கணும்னு சொல்லி பேனர் வந்துட்டு ஏத்துற ஒரு வேலையில வந்துட்டு அந்த மாநாடுல நடத்திருக்கான். ஸோ அந்த ஒரு வேலையில ஈடுபடும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கரண்ட் ஒயர் அவன் மேல பட்டு அந்த பையன் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான், ஷாக் அடிச்சு. ஸோ அவனோட ஃபேமிலிக்கு வந்துட்டு இப்போ என்ன பதில் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ஒரு மாநாடுல இந்த ஒரு பலியுமே ஏற்பட்டுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, அந்த மாநாடுல சில ஃபோக்கஸ் லைட்டோட கம்பங்கள் வந்துட்டு சில சாஞ்சதாகவும், சில ஃபோக்கஸ் லைட் வந்துட்டு கீழே விழுந்து கண்ணாடி நொறுங்கிச்சு அப்படின்ற ஒரு விஷயமுமே வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு. ஸோ ஃபோக்கஸ் லைட்டுமே அங்கே ஸ்டெடியாக எந்த ஒரு விஷயமும் சரியாக அமைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதோட தொடர்ச்சியாக மூணாவது விஷயம் என்னன்னா, ஒரு 100 அடி கம்பத்துக்கு வந்துட்டு ஃபிளாக் ஒன்று, டிவிகே ஃபிளாக் வந்துட்டு நான் ரெடி பண்ணணுன்றதுக்காக எப்படி நம்ம விக்ரமண்டியில் ஒரு 100 அடி ஃபிளாக் வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, அதே போல் மதுரையிலுமே நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் அந்த ஒரு ஃபிளாகோட கம்பம் சரியாக வந்துட்டு ஒரு கார் மேலே டம்முன்னு விழுந்தது. இது எப்படி விழுந்தது அப்படின்றப்போ, கிரேனோட பெல்ட் அருந்து வெயிட் தாங்க முடியாமல் இந்த ஒரு கம்பம் விழுந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டொயாட்டோன்னு நினைக்கிறேன், எஸ் டொயாட்டோ லான்சன் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரில் வந்துட்டு அந்த கம்பம் விழுந்து கார் அப்படியே அப்பளமாக நொறுங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுமே நடந்திருந்தது. ஸோ எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்கிறாங்களோ, பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கவும் செய்யுது. ஸோ இது எந்த அளவுக்கு சேஃப்டியாக அவங்க வந்துட்டு இந்த லைட் கம்பமாக இருக்கட்டும், பேனர்ஸ் எந்த அளவுக்கு டைட்டாக வச்சிருக்காங்கன்றது தெரியல. அதே போல் அந்த கொடி கம்பம் இது வரைக்குமே எப்படி அந்த ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தெரியல. ஸோ போகிற நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்குங்க அப்படின்றது தான் என்னோட சைடில் இருக்கிற கருத்துமே. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது போகிறதா இருந்தாங்க அப்படின்னப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு 3 மணிக்கு வந்துட்டு இந்த ஒரு மாநாடு தொடங்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் விஜய் நான் என்ன பேச போகிறேன்றது இந்த ஒரு தமிழ்நாடு முழுக்கவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த டிவிக்கோட 2வது மாநாடு பற்றியான மொத்த டீட்டெயில்ஸுமே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மாநாடு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.